சமீபத்தில் வந்துட்டு ஏஆர் ரஹ்மான் சார் பேட்டி கொடுத்ததில்ல மத ரீதியாக எனக்கு வந்துட்டு இந்தியில் வாய்ப்புகள் தரல அப்படின்னு சொல்கிறாரு. அது மாதிரி வந்து உண்மையிலேயே இருக்கா? நீங்கள் ஏஆர் ரஹ்மானுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா, இல்லை அகைன்ஸ்டாக பேசுகிறீங்களா, இல்லை ஜாதி மதம் வச்சு தான் வந்துட்டு ஒவ்வொரு சினிமாலேயும் வந்துட்டு வாய்ப்பு தராங்களா? இல்லை, ஏஆர் ரஹ்மான் சாருக்கு அது அது விஷயம் எனக்கு தெரியாது. அது என்ன நடந்திருக்கு அதுக்கு தெரியாது. எனக்கு மூல அந்த டெப்த் எனக்கு தெரியாது. அந்த டெப்த் எந்த நடந்திருக்கு, அது அவருக்கு என்ன பர்சனல் ப்ராப்ளம் ஆயிருக்கு எனக்கு தெரியாது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், அது இருக்கா அது தப்பு, அது நடந்திருக்கா அது தப்பு, ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் நடந்திருக்கா அது தப்பு. தப்பு எங்கேயோ தப்பு தான். அது யார் பண்ணுறது தப்பு தான். அந்த தப்பு ஜஸ்டிஃபை பண்ணுறது ராங்கு. அது யாருக்கு நியாயம் வேணும் அது வேணும். அது ஏஆர் ரஹ்மான் ஓகே, இல்லை கமலா சார் ஓகே, இல்லை சிவண்ணா ஓகே, இல்லை நம்ம ஹீரோவா ನಿಮ್ಮ ஹீரோவா, யார் தப்பு பண்ணால் தப்பு தான். அந்த தப்பு தப்பு அவ்வளோதான். அது விஷயம் எனக்கு டெப்த்தில் தெரியாது. என்ன ஜாதி இருக்கா இருக்கு, கேஸ்ட் இருக்கா இருக்கு, பாலிடிக்ஸ் இருக்கா இருக்கு, மேலே கீழே இருக்கா இருக்கு, 100% இருக்கு. இப்போ ಎಡಗೈ ಇದು ரைட் ஹேண்டு. நாங்கள் தான் ஆக்சுவலி இதுக்கே வேல்யூ இல்லை. இது நாங்கள் வேல்யூ பண்ணுறது இல்லை. இங்கே நம்மள வேரியேஷன் இருக்கு. அந்த மாதிரி எல்லாமே இருக்கு வேரியேஷன். அதான் நம்ம ஃபைட்டிங், ஈக்குவாலிட்டி ஃபைட்டிங். நிಮಗೆ கூட நல்ல சேலரி வரணும், நமக்கும் நல்ல சேலரி வரணும், எல்லாருக்கும் வரணும். கரெக்டா? அதுதான் என்னுடைய கேரக்டர். த சேம் கேரக்டர் உள்ள வச்சிருக்கேன். த ரைஸ் ஆஃப் அசோக்ல என்னுடைய கேரக்டர் இருக்கு. பரி இது படம் இல்லை, உள்ள நான் இருக்கேன். ಒಂದು பொண்ணு இருக்கு, நான் இருக்கேன், கேமராமேன் இருக்கு, டைரக்டர் இருக்கா, யாருமே இல்லை உள்ள. எதுக்கு யாருமே உள்ளே இல்லை? ஐயோ இப்போ என்ன பண்றது? ரெடியா? டைலாக் ஷீட் எங்க? டைலாக் ஷீட்டுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. என்னுடைய இது பாருங்க, ஃபர்ஸ்ட் சீன் ரேப் சீன். ஒரே டேக் இல்லை. எனக்கு நர்வஸ் ஃபுல்லு. இப்படி என்ன பண்றது அந்த மாதிரி நர்வஸ். ஏன் ஒரே டேக்ல பண்றதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா எனக்கு? இந்த அசோக்கும் என்ன கனெக்ஷன், என்ன மாதிரி? இந்த அசோக்கு ஒரு சுச்சுவேஷன் வரும். ஒரு சீன்ல ஆப்போசிட்ல இருக்க ஒரு கேரக்டர் சொன்னாரு, அசோகா நீ ಚಕ್ರವರ್ತಿ தான். எப்படி ಚಕ್ರವರ್ತಿ ಒಂದು அந்த ஜாதியில இல்லை, ஜாதியில ಚಕ್ರವರ್ತಿ இல்லை, நீ ನಿನ್ನ கேரக்டர்ல ಚಕ್ರವರ್ತಿ. ನಿನ್ನ உள்ள இருக்கிற என்ன ஃபயர் இல்லையா, அதுதான் ಚಕ್ರವರ್ತಿ. இந்த கம்யூனிட்டிக்காக நீ பண்ணணும், நீ போடா, நீ பண்ற நீ போடா. அந்த மாதிரி ஒரு டைலாக் இருக்கு. அதுதான் ಚಕ್ರವರ್ತಿ அசோகா. 70s நடக்கிற ஒரு ரியல் இன்சிடென்ட்டை வச்சு, சாமராஜ் நகரத்தில் நடக்கிற ஒரு ரியல் இன்சிடென்ட்டை வச்சு இந்த படம் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. இது காதல் படமா பக்தி படமா? இது பக்தி காதல் ஒண்ணுமே இல்லை. காதல் இருக்கு, அதுக்கு மேலே வந்து ஒரு கம்யூனிட்டி, லோவர் கம்யூனிட்டியா ஒரு கதை. கம்யூனிட்டியில் வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா, அவன் வந்து ரொம்ப படிச்சிருக்க பையன், எஜுகேஷன்ல அவனுக்கு என்ன கவர்மெண்ட் வேலை வேணும். அப்பாவுக்கு என்ன, அவர வேலை வந்து அவர குடும்பத்துக்கு வேலை வந்து என்ன பார்பர் கம்யூனிட்டி. அவர் வந்து அப்பாவுக்கு என்ன இருக்கு, இல்ல என்னுடைய பையன் வந்து இதை பண்ணக்கூடாது, அவன் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், இது வேண்டாம் நமக்கு. அங்க ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா இப்போ அசோகா இந்த வேலைக்கு போவானா இல்லையா, இதுதான் பிரச்சனை வரும். அது ஏதோ ஒரு வேலை மாதிரி ஸ்டோரி இருக்கு உள்ள. பெரிய பிரச்சனை வரும் இன்டர்வல் பாயிண்ட்ல. அதுக்கு முன்னாடி என்ன நடக்கிறது, அசோகா எப்படி அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவான், ஒரு கம்யூனிட்டியை எப்படி சேவ் பண்ணுவான், அதுதான் கதை. தமிழ்ல நல்ல கதையோட வர்றீங்க, வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஹியர் சார், ரைட். சொல்லுங்க. இது வந்து குலத்தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சமூகத்தரும். என்ன சார்? என்ன குலத்தொழில்? இட்ஸ் ட்ரெடிஷ்னல் ஒர்க் வந்து பண்றாங்க இல்லையா? ஸோ தட் பீப்புள் இன்சிஸ்டிங் ஆன் ட்ரெடிஷ்னல் ஜாப்ஸ் பீயிங் அண்டர்டேக்கன் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் அப்படி நெசசிட்டி கிடையாது. பீப்புள் ஃப்ரம் த லோவர் கம்யூனிட்டி ஷுட் ஆல்சோ ரைஸ் டு த டாப் அப்பர் கம்யூனிட்டிஸ். ஐ மீன் ஷுட் பி ஃப்ரீ டு சூஸ் தேர் ப்ரொஃபஷன் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் தான் வந்து உங்கள் கதை சொல்லுது. பேசிக்லி திஸ் இஸ் காஸ்ட் கம்யூனிட்டி அப்படிங்கிற அந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் இல்லைங்களா உங்கள்ட்ட? இல்ல, காஸ்ட் மேல இல்லை. இது வந்து இது வேலை மேல இருக்கு. இது வேலை மற்ற நடக்கிற கிரைம் என்ன, அங்க என்ன, அங்க அர்னிங் வந்து ரொம்ப இருக்கு. என்ன முடி எடுத்துறதுக்கு வந்து அர்னிங் ரொம்ப இருக்கு. அது அவருக்கு கம்ப்ளீட்டா வந்திருக்கா இல்லையா, அதுதான் பிரச்சனை. அதுக்கு என்ன ஃபைட் பண்றதுக்கு யார் இருக்கு? அதுக்காக ஒரு ஹீரோ வேணும், அதுக்காக ஒரு தைரியமா இருக்கா ஒரு பையன் வேணும்.
அதுதான் அசோகா. இது கேஸ்ட் மேலே கம்ப்ளீட் கேஸ்ட் மேலே அந்த மாதிரி கம்ப்ளீட் கேஸ்ட் வச்சு பண்ணியிருக்க படம் இல்லை. இது ஒரு மேட்டர் இருக்கு. ஏன்னா அவரை ಈಗ நான் என்ன 500 rupees ஐ எம் earning 500 rupees அது நமக்கு வேணும். அது இல்லாமல் என்ன வரும்? அதுதான் பிரச்சனை. 500 நீங்க வச்சு எனக்கு 10 ரூபாய் கொடுக்கறது நியாயமா? அதுதான் நம்ம நியாயக்காக நம்ம we are fighting for our rights. ಅದರ ನಡುವೆ ஒரு நம்ம லவ் ஸ்டோரி. Is this movie being made in, or is it being released only in Kannada, or is it being released in all other languages? How many languages? Same name, same time. Yeah, The Rise of Ashoka ನೇಮ್ಲೆ ಎಲ್ಲ ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ ಬரும். ಅದು ಒಂದು ತಮಿಳು ನಮಗೆ ಮೇನ್ ಕಾನ್ಸಂಟ್ರೇಷನ್, ಕನ್ನಡ ತಮಿಳು ಮೇನ್ ಕಾನ್ಸಂಟ್ರೇಷನ್. ಬಿಕಾಸ್ இந்த கதை வந்து சூட் ஆகுது நம்ம தமிழ்நாடு கல்ச்சருக்கு வந்து சூட் ஆகுது. அதனால கன்னடா தமிழ் மெயின், அதுக்கப்புறம் வந்து தெலுங்கு. ஃபர்ஸ்ட் கன்னடா, செகண்ட் தமிழ். இப்போ ஒரு நல்ல ஒரு பிக் கம்பெனி இன்னைக்கு 3 o'clock 3 o'clock படம் பார்க்குவாங்க. அது போயிட்டு இருக்கு. இப்போ மேபி சர்ப்ரைஸ் நியூஸ் நாளைக்கு நாளானிக்கு நான் கொடுக்குறேன் ஒரு பிக் நியூஸ். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட் மூமெண்ட். தேங்க்யூ சார். ஃபஸ்ட் டைம் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கீங்க. என்னென்னா காந்தாரா ஹீரோயின் ஃபஸ்ட் டைம் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வரும்போதே வந்து காந்தாரா ஹீரோயினோடு சேர்ந்து வரீங்க. ஸோ அவங்க வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து மார்க்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு தமிழுக்கு வரீங்களா, இல்லை வந்து எல்லா லாங்குவேஜ் சேர்ந்தே வரீங்களா? இது மார்க்கெட் எல்லாமே ஒன்றுமே பிரச்சனை இல்லை. பிகாஸ் மார்க்கெட் எல்லாம் வச்சு படம் பண்ணுறதும் அது வேற மாதிரி படம். இது மார்க்கெட்டுக்காக பண்ணியிருக்க படம் இல்லை. இதுக்கு ஒரு காசு இருக்கு, அந்த காசை வச்சு பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி படம் நான் இங்கே தமிழில் ரொம்ப பார்த்துருக்கேன். நான் அந்த காசு இருக்கிற படம் ತುಂಬ பார்த்துருக்கேன். நான் அவன் எல்லாமே சூப்பர் ஹிட் தான். இங்கே பிளாக் பஸ்டர் தான், 100 crores கிளப் தான். அதை நான் பார்த்துருக்கேன். அதுதான் கதை. நம்ம உள்ள ஒரு கதை இருக்கு, கர்நாடகத்தில் ஒரு கதை இருக்கு. அது இங்கே பார்க்கணும், என்னுடைய ஆசை. நான் ஆசைப்பட்டு வந்திருக்கேன். அதுக்கு மேலே நீங்க சொல்ற கொஸ்டின் கரெக்டா இருக்கு. ஆமா, காந்தாரா ஹீரோயின் வந்து பேன் இண்டியா ஹீரோயின் ஆல்ரெடி. அவர் நமக்கு வேணும், ஒரு பிசினஸ் வேணும். இல்லை பிசினஸ் வேணும். பிசினஸ்க்கு மேலே என்ன, அந்த கேரக்டருக்கு சத்தியமே வேணும். அந்த கேரக்டர் அப்படியே இருக்கு, அவர் மாதிரி இருக்கு அந்த கேரக்டர். அது வேணும் நமக்கு. அதுக்காக அவர் காஸ்டிங் பண்ணிருக்கு. தேங்க்யூ. யார் கேரக்டர் சார்? ரியல் இன்சிடென்ட் ஸ்டோரி சார். இது வந்து இது பார்பர் கம்யூனிட்டி மேல நடந்திருக்க ஒரு ரியல் இன்சிடென்ட். இன்ஸ்பிரேஷன் சார். நடுவில் நம்ம ஸ்டோரி இருக்கு. நான் ஸ்க்ரீன் பிளே நம்ம வேற சீன் வச்சு அது எல்லாமே இருக்கு. நம்ம ஸ்டோரி கூட இருக்கு, அது ரியல் இன்சிடென்ட் கூட இருக்கு. கம்ப்ளீட் ரியல் இன்சிடென்ட் இல்லை. யா, a lot of approaches came about, sir, but I did not choose for a lot of reasons. Mainly because I was being cast for the same type of roles or for very older characters. So that's why I made a decision of not wanting to choose this because it was at least the characters that came about at that point of time was at least 15 years older than my age. So 10-15 years older. Now I look younger than my age. So now I will come and I will definitely, sir said I have a good market now in Tamil. So I'm going to come very, very soon. I have 2 that I'm shooting currently. One is for release, and then one we've already announced, Halagalli, and another one I'm going to start shooting soon. ஹீரோ சார் பாபர் அப்படின்னு எடுத்துருங்க. இந்த பார்பர் கம்யூனிட்டி அரசியல் இல்லாமல் ஜாதி வரலை. ஸோ நீங்கள் காமிக்க போகிறது அரசியலை தாக்கி காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா பொலிட்டிக்கல் இருந்தால் தான் மெயின். பொலிட்டிக்கல் தான் ஜாதிகள் பிரித்தது, அவங்க தான். ஸோ அப்போ பொலிட்டிக்கல் இல்லாமல் நீங்கள் தனிப்பட்ட முறையில் எடுக்க முடியாது. அன்னைக்கு 71 இருந்த பொலிட்டிஷனை வச்சு எடுத்திருக்கீங்களா? 100% அதுதான் வச்சிருக்கேன். பாலிடிக்ஸ் இல்லாமல் படமே இல்லை. நீ எந்த படமாக எடுத்துட்டு வாங்க, அந்த படத்தில் பாலிடிக்ஸ் இருக்கணும். இருக்கு, அதுதான் வச்சு பண்ணியிருக்கேன். அந்த பாலிடிக்ஸ் என்ன? நம்பிக்கை துரோகம். அந்த நம்பிக்கை துரோகம் பண்ணுறது பாலிடிக்ஸ். இன்னும் வரைக்கும் இந்த உலகத்தில் நடந்திருக்கு, இப்போ கூட நடந்திருக்கு. பாலிடிக்ஸ் இருக்கு. பாலிடிக்ஸ் இல்லாமல் படம் பண்ணுறது அதுக்கு வேல்யூவே இல்லை. என்னுடைய விஷன்
அவ்வளோ. ஹீரோயின் காந்தாரா 2. ஸோ இங்கே வந்து பயங்கரமாக ஹிட் ஆச்சு. ஆனால் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஹீரோயினை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்ககிட்ட சொன்னாங்களா செகண்ட் பார்ட் எடுக்க போகிறோம், நீங்கள் இருக்க மாட்டீங்கன்னு? Yeah, I mean, because it happens thousands of years ago, and you watched Kantara Chapter 1, you know what the heroine's character is. When in Kantara 1, my graph is only completely different. I stand up for the community, I start the fight, I start the war. But here it wasn't like that. The character graph was different, the arc was different, so obviously I couldn't be placed there. கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும் சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.